அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள முக்கியமான புதிய அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசிக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக வார கடைசி நாட்களை முன்னிட்டு சென்னையில் இருந்து இன்றும் நாளை 885 பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இது குறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் மோகன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், முகூர்த்த தினமான இன்று மற்றும் வார கடைசி நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து இதர இடங்களுக்கு மற்றும் பிற இடங்களில் இருந்து கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வார கடைசி நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து இன்றும் நாளையும் 885 பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக, தமிழகத்தில் குட்கா பான் மசாலாவுக்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அரசாணையில், பொதுமக்களின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் குட்கா பான் மசாலா மற்றும் மெல்லும் வகையிலான புகையிலை பொருட்கள் தயாரித்தல், பதுக்கி வைத்தல், கொண்டு செல்லுதல், விநியோகித்தல், விற்பனை செய்தல் ஆகியவற்றுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடையானது வரும் 2027ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக, ரூபாய் 18,600 கோடி முதலீட்டில் 8,200 நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் L&D நிறுவனம் 3 திட்டங்கள் மேற்கொள்வதற்கு தமிழக முதல்வர் விஜய் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அடுத்த அறிவிப்பாக, மேல்நிலை பொதுத் தேர்வு மதிப்பெண் பட்டியலில் உள்ள மாணவர்களின் பெயர், பிறந்த தேதி உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்ள பள்ளிகளுக்கு இறுதி வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனவே திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டி இருப்பின் தலைமை ஆசிரியர் மாணவரின் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல் நகலின் உரிய திருத்தங்களை மேற்கொண்டு சான்றொப்பமிட்டு அதனை அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் 8/6/2026 அன்று பிற்பகல் 5 மணிக்குள் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக, தென்மேற்கு பருவமழை கேரள பகுதிகளில் இன்று துவங்க வாய்ப்புள்ளது. மேலும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக, சென்னை மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் மற்றும் இந்திய அரசு இணைந்து ITI 8, 10, 12ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்காக தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி முகாமை நடத்துகிறது. இதில் தேர்ந்தெடுக்கப்படும் பயிற்சியாளர்களுக்கு ரூபாய் 18,000 வரை மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக, தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரருக்கு அத்தியாவசிய பொருட்கள் இலவசமாகவும் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்குவதில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளன. அதன்படி ரேஷன் கடைகளில் இனி பொருட்களை பாக்கெட் மூலம் வழங்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் மூலம் ரேஷன் கடைகளில் எடை குறைவு மற்றும் முறைகேடுகளை தடுக்க உதவும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.